உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி தேவனை துதிக்க, தேவ வார்த்தைகளை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இப்படிப்பட்டதான நல்ல சூழ்நிலைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம் நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போவோம். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை நேசிக்கிறவர்கள் சுவைத்திருப்பார்களாக. மரணங்களுக்குரிய சமாதானமும் மரணங்களுக்குரிய சுகமும் இருப்பதாக. உன் சகோதர நிமித்தமும் என் சிநேகர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஆரோகண சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 120 சங்கீதம் முதற்கொண்டு 134 சங்கீதம் வரைக்கும் இது ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 122 சங்கீதத்தை, இந்த ஆரோகண சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். இதுல தாவீது ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எருசலேம், 6ஆம் வசனம். எருசலேமின் சமாதானம். பாருங்க, எருசலேமை குறித்து அவர் முக்கியப்படுத்தி அவர் இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறதை அல்லது பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேம். அது மட்டுமல்லாமல் எருசலேமை அவர் என்னவாக அங்க சொல்லுகிறார் என்றால், வாசிக்கலாம். 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம். அதாவது இந்த சங்கீதத்தை அவர் தொடங்கும் போதும் ஆலயத்தை குறித்து அவர் சொல்லி அவர் தொடங்குகிறார். முடிக்கும் போதும் ஆலயத்தை குறித்து அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமை குறித்து அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எருசலேம் தேவனுடைய ஆலயம், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இடம், தேவனுடைய ஆலயம் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி இந்த சங்கீதத்தை அவர் சொல்லும்போது இந்த தாவீதினுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீதினுடைய இருதயம், அவருக்கு இந்த ஆலயத்தின் மேல் இருந்ததான அல்லது இந்த எருசலேமின் இருந்ததான தேவனுடைய ஆலயம், தாவீதினுடைய காலகட்டத்திலே இந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படவில்லை. அவனுடைய மகனாகிய சாலமோன் காலத்திலே தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் ஆலயம் கட்ட வேண்டும் என்றதான அந்த ஒரு ஆலயத்தை குறித்ததான ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை, அது யாருக்கு இருந்தது என்றால் தாவீதுக்கு இருந்தது. தாவீது சொல்லுகிறான், நான் மச்சு பாவப்பட்ட வீட்டிலே இருக்கிறேன், ஆனால் உடன்படிக்கை பெட்டியானது கூடாரங்களில் இருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றதான அந்த விருப்பம் அவனுக்குள்ளே இருந்தது. அதற்காக அவன் எல்லாவற்றையும் சமதரித்து வைத்தான். அவனுடைய காலத்துக்கு பிற்பாடு சாலமோன் அதை கட்டினார் என்று பார்க்கிறோம். அப்படி தேவனுடைய ஆலயத்தின் மேலே அவருக்கு வாஞ்சை, அவனுடைய இருதயம் தேவனுடைய ஆலயத்தின் மேலே அல்லது எருசலேமின் மேலே இருந்தது என்று, எருசலேமிலே இருந்ததான அந்த ஆலயத்தின் மேலே அவருடைய வாஞ்சை, அவருடைய இருதயம் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த அவருடைய இருதயம் வாஞ்சையாய் அந்த ஆலயத்தின் மேலே இருந்தது. எதை குறித்துதான? எருசலேமிலே இருந்ததான தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை
அவருடைய இருதயம் என்ன சொல்லுகிறது என்பதனால் வாசிக்கலாம். முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். வாசிங்க வாசிங்க. எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று நிற்கலாயிற்று. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சி. போவோம். இந்த தாவீதுடைய இருதயம் என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதிலே இருந்தது. ஆலயத்தை குறித்து அவனுடைய இருதயம், அதுல என்னப்பா ஆலயம் ஆலயம்ன்றியப்பா, எப்பவுமே ஆலயம் தான் உன்னுடைய வாஞ்சையா இருக்கே, என்னதான் உனக்கு வாஞ்ச தேவனுடைய ஆலயத்தை அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு நான் என்ன பண்ணணும், போகணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க 2ஆம் வசனத்துல எங்கள் கால்கள் அந்த தேவனுடைய ஆலயத்திலே நிற்கலாயிற்று. அந்த பிரகாரத்திலே நாங்கள் போய் வந்து சேர்ந்தோம். இந்த பிரகாரத்துல தான் எல்லாரும் என்ன பண்ண முடியும், போக முடியும். பிரகாரத்துல தான் லேவியர்களும் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனா உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே லேவியர்களால போக முடியாது, மற்ற ஜனங்களால போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை போவார். இந்த பிரகாரத்துல அங்க போய் என்னுடைய கால்கள் நிற்கலாயிற்று. எப்படி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா, கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக, சிநேகிதர்களாக. வாசிக்கலாம் 8ஆம் வசனம். என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். அந்த இடத்துக்கு நாங்க போகிறோம், எல்லாரும் கூட்டம் கூட்டமா குடும்பமா போறோம். எப்படின்னா சகோதரரோடு போறோம், சிநேகிதரோடு நாங்க என்ன பண்றோம், போய் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நாங்க என்ன பண்றோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். வாங்க நாங்க போறோம், எங்க குடும்பத்துல இன்னைக்கு எல்லாரும் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன வந்துச்சா, சந்தோஷம், சமாதானம், மிக மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று அங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்துக்கு போவதற்கு நமக்கு எப்படி இருக்குது? 2 மணி நேரம் ஆராதனை, இங்க 3 மணி நேரம் நினைக்கிறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனைக்கு நம்ம எப்பதான் வரோம், ஒரு அரை மணி நேரம் லேட்டு, சில நேரத்தில் 1 மணி நேரம் கூட என்ன பண்றோம் லேட்டா. அந்த 2 மணி நேரத்துல வந்து எப்பா ஆமேன்னதும் ஆளை விடுறான்னு போயிடும். ஆனா இங்க தாவீதுக்கு ஒரு வாஞ்ச, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்துக்கு போகணும்னாலே ரொம்ப வாஞ்ச, அங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. ஆலயத்திலேயே நான் தங்கி இருப்பேன்ப்பா. என்னுடைய வாஞ்சையே என்னன்னா, ஆலயத்துக்கு நான் போவேன். ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்காரு, வருஷத்துக்கு 3 முறை போகணும்னு. அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஆனா எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கு. என்ன வாஞ்சை அப்படின்னு சொன்னா, ஆலயத்திலேயே தங்கி இருப்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கப்பா ஆலயத்துல நீ தங்க போற அப்படின்னா, வெளியில வாசல்ல. வாசிக்கலாம் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. மகிமையை பார்க்கும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதே. 84ஆம் சங்கீதத்துல வாசிக்க வேண்டாம், அவருடைய பிரகாரங்களில்
அவருடைய பிரகாரங்களில் தங்கி இருப்பது 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில். ஆமா, அந்த பிரகாரத்துல போய் நான் தேவனுடைய ஆலயத்துல தங்கியிருப்பேனே, அல்லேலூயா, அது போதுங்க. அந்த நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாள், அந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாள். இன்றைக்கு தேவ ஜனமே, ஆலயத்தை குறித்ததான அந்த வாஞ்சை, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றதான அந்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது இப்ப இருக்கிற மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் அப்போ கிடையாது. அப்பெல்லாம் கிரவுண்ட் இருக்கும், கிரவுண்ட்ல விளையாடுவோம். டெய்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம். பல நாட்கள் நாங்கள் சபையிலே என்ன பண்ணுவோம், தூங்குவோம். இரவு நேரங்களில் நாங்கள் எல்லாம் வாலி பிள்ளைகள்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், சர்ச்சிலே தான் இருப்போம். ஸோ சபையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், நாங்க கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொன்னா, எங்க கற்றுக்கொண்டோம்னா சபையில தான் கற்றுக்கொண்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காரு, எங்க சொந்தக்காரர். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்காரு. பில்டிங் கான்ட்ராக்டர், பில்டிங்லாம் கட்டி அவர் என்ன பண்றாரு, அவருக்கு கீழே நிறைய பேர் வேலையில் ஆட்களை வச்சு செய்கிறார். அவங்ககிட்ட கேட்பேன் நான், எப்படி இதை கற்றுக்கினீங்க, இந்த வேலையெல்லாம் நீங்கள் எப்படி? அவர் எல்லா வேலையும் செய்வார். இப்போ ஒரு கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் வேலை செய்கிறதுல ஆட்கள் வச்சுருக்கார், நிறைய ஆட்களை வச்சு பில்டிங்லாம் கட்டுறாரு. இப்போ நான் கேட்பேன், எப்படி இதெல்லாம் கற்றுக்கினீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாமே நான் சர்ச்சில் தான்ப்பா கற்றுக்கினேன். அவர் வந்து சிபிஎம் சபையை சார்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் சர்ச்சில் தான் இருப்பாங்க. எல்லா வேலையிலும் அவங்களே என்ன பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ என்ன நடக்குது, கன்வென்ஷன் வேலை என்ன பண்ணுது நடந்து, அந்த ஆயத்த வேலைகள் என்ன பண்ணிருக்குது, நடந்து கொண்டு இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அது. பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்துட்டே இருக்காங்க. அந்த வேலை செய்வதன் மூலமாக, அந்த சபையில் இருக்கிறதன் மூலமாகவே அநேக காரியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. தேவஜனமே, சபையை குறித்து நம்மளுடைய வாஞ்சை என்ன? நீ தாவீதுனுடைய வாஞ்சை, நான் சபையில இருக்கணும்பா, சபைக்கு போகணும், அந்த சபைக்கு போனோம்னு சொன்னாலே போதும். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். நாங்கள் எல்லாம் கூட்டமா சகோதரரோட, ஸ்நேகிதரோட, குடும்பமாக எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், போவோமே. அந்த பிரகாரத்தில் போய் நாங்கள் தங்கி இருப்போமே. அங்கே ஆலயத்தை பார்ப்போம். அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார், என்ன காரியத்தை எங்களை நடத்தினார், கடந்த வருஷத்தில் நாங்கள் வந்தோம், அந்த நேரத்தில் என்ன நடந்தது, இதெல்லாம் நாங்கள் பேசி அந்த தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் செய்ததான காரியங்களை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த சபையில், அந்த ஆலயத்தில் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்கள் கால்கள் அந்த பிரகாரங்களில் நிற்கலாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 65ஆம் சங்கீதத்துடைய 4ஆம் வசனம். 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரகாரத்துல நிற்கும்படியாக, பிரகாரத்துல வந்து தேவனுடைய ஆலயத்துல வந்து நிற்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரே நம்மை, நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை, நான் போய் அந்த இடத்துல நிக்கிறேனே, அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். நான் கொடுத்து வச்சவங்க எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். தேவனை ஆராதிப்பது ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நான் போய் தேவனை ஆராதிப்பது எனக்கு ஒரு மிகுந்த பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதினுடைய இருதயம் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அந்த பிரகாரத்தில் நிற்பதை அதிலே இருந்தது. இரண்டாவதாக அவனுடைய இருதயம் எதிலே இருந்தது என்றால் வாசிக்கலாம். 122ஆம் சங்கீதத்துடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 5ஆம் வசனம் வரைக்கும். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும்.
5ஆம் வசனம் வாசிங்க. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போவது அவருடைய வாஞ்சை. இரண்டாவதாக இங்கே அவர் சொல்லுகிறார், எதற்காக நான் அங்கே போகிறேன்? அங்க போய் நின்று அந்த தேவனுடைய ஆலயத்துல ஆராய்ச்சி பண்ணுவது, போன வருஷம் என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் வந்தாங்க, இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செய்தார், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது, நன்றி செலுத்துவது மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க பிரகாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரகாரத்துல என்ன இருக்கும்? பிரகாரத்துல என்ன இருக்கும்? பலிபீடமும் பக்கத்துல ஒரு கடல் தொட்டி. தேவனுடைய சாலமோன் கட்டினதான அதுல பார்த்தீங்கன்னா வெங்கல கடல் தொட்டி அவர் என்ன பண்ணாரு, செய்து வைத்திருந்தார் பார்க்கிறோம். இந்த அங்கதான் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. அங்க இங்க சொல்லுகிறார் அந்த 5ஆம் வசனத்துல, மன்னிக்கவும் 4ஆம் வசனம், 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள், கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும். எதற்காக அங்க வந்து பிரகாரத்துல நிக்கிறாங்கன்னா, ஸ்தோத்தரிப்பதற்கு. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, பலி செலுத்துவதற்கு, ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு. அந்த நாட்கள்ல பலி செலுத்தினாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது வெறும் கையா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. என்ன எடுத்துட்டு போவாங்க, வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12 5ல இருந்து வாசிங்க. 5, 6, 7. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி, அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் உங்கள் சர்வாங்க தகனங்களையும், அங்கே சர்வாங்க தகன பலிகளையும், உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், உங்கள் பொருத்தனைகளையும், உங்கள் உற்சாக பலிகளையும், உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. எதுக்காகப்பா இந்த பலியெல்லாம் நம்ம செலுத்துறோம்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அதெல்லாத்தையும் யோசித்து ஆராய்ச்சி பண்ணி என்னென்னலாம் செலுத்துறாங்க. வீட்டில் போய் அதை என்ன பண்ணுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. பலவிதமான பலிகள், அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வண்ணமாக எல்லா பலிகளையும் அவங்க என்ன பண்ணாங்க, செலுத்தினாங்க. இன்றைக்கு என்னுடைய வாஞ்சை என்ன? தாவீதினுடைய வாஞ்சை, நான் ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லப்பா, அங்க போய் அந்த பிரகாரத்துல என் கால் நிக்குது, நின்ன உடனே அதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளெல்லாம் யோசித்து பார்ப்பேன். யோசித்து பார்த்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பலி செலுத்துவேன். இந்த பலி செலுத்தி நாங்க குடும்பமா என்ன பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம். எதற்காக நம்ம வருகிறோம்? ஸ்தோத்தரிப்பதற்காக, துதிப்பதற்காக. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். தாவீதினுடைய அந்த ஒரு இருதயத்தின் வாஞ்சை என்னன்னா, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு சபைக்கு வர்றதே கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த உலகத்திலேயே சமாதானமா சந்தோஷமா இருக்கிற இடம் எதுனா எது? ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் என்னன்னா நித்திய பேரின்பம், அவருடைய வலது பாசத்துல இருக்கிறதான சந்தோஷம். ஸோ இது வந்து இது இந்த இடமே பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய சமூகம். இப்படிப்பட்ட பரிபூர்ண ஆனந்தம், அவ்வளவு வலது பாசத்தில் இருக்க நித்திய பேரின்பமான இந்த இடமே உங்களுக்கு எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நீங்க தயவுசெய்து இந்த சர்ச்சைக்கு என்ன பண்ணாதீங்க, வராதீங்க அப்படின்ட்டு. அந்த கஷ்டமா உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிற ஒரே இடம் ஆண்டவருடைய பிரசன்னம், நம்ம கூடி ஆதாரிக்கிற சபை. இந்த இடமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு,
பாருங்க, இந்த இடம் தான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறமா அவர் அதை யோசித்து பார்த்தார். இன்னைக்கு பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வராங்க, இவங்க வராங்க, இவங்க வர சர்ச்சைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இப்படிலாம் என்ன பண்றோம்? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நம்ம சபைக்கு வரல. நம்ம சபைக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஆலயத்திலே ஆராய்ச்சி பண்ணும்படியே. என்னப்பா ஆராய்ச்சி நீங்க பண்றீங்க அப்படின்னா, வசனத்தை நாங்க ஆராய்ச்சி பண்றோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்தாரு, கடந்த வருஷத்துல என்ன செய்தாரு, இந்த வருஷத்துல என்ன செய்திருக்கிறாரு, எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு, என்னென்ன காரியம்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு, இதெல்லாம் நான் யோசித்து ஆராய்ச்சி பண்ணி பலி செலுத்துறேன். ஸ்தோத்திர பலிகளை நான் என்ன பண்றேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம், நேரம் கடந்து போகுது. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17 உபாகமம் 12:17. உன் தானியத்திலும் உற்சாக காணிக்கைகளிலும் வாசல்களில் புசிக்க வேண்டாம். எங்க புசிக்கணுமா? கர்த்தருடைய சந்நிதியில் அந்த பிரகாரத்துல வந்து புசித்து, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த உற்சாக காணிக்கைலாம் எடுத்து வந்து எங்கெங்கயோ செலுத்துறது இல்லப்பா. அந்த பிரகாரத்துல தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வருகிறேனே, எதுக்கு வரேன்னு சொன்னா, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் என் கரங்களை பலப்படுத்தினார், இதெல்லாம் யோசித்து பார்த்து அது ஆண்டவருடைய சமூகத்துல நான் செலுத்தி சந்தோஷமாய் இருப்பதற்கு, அந்த துதி பலிகளை செலுத்தி நான் சந்தோஷமாய் இருப்பதற்கு நான் ஆலயத்துக்கு வருகிறேன். அதுதான் அவனுடைய வாஞ்சை. நான் எப்படியாவது போய் ஆண்டவர் செய்ததெல்லாம் நினைச்சு பார்த்து, ஆண்டவர் என் கரங்களை பலப்படுத்தினாரு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆண்டவருக்கு நான் என்ன பண்ண போறேன், பலி செலுத்த போறேன். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன? தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை. ஆலயத்துக்கு வருகிறோம், அந்த ஆலயத்துல ஆண்டவரை துதிக்கிறோமா? எதற்காக துதிக்கிறோம்னா, ஆண்டவர் செய்ததான அந்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் நம்ம கரங்களை பலப்படுத்தினாரு, அதெல்லாம் நினைத்து நாம் துதிக்கணும். ஆனால் வசனங்களை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசிங்கள். உபாகமத்தின் புத்தகம் 14:23, 14:23, உபாகமம் 16:2. வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்படிதான் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பலி செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது அவருடைய வாஞ்சை. மூன்றாவது வாசிக்கலாம். 122ஆம் சங்கீதத்தினுடைய 6-9 வசனங்கள். தேடுவேன். போதும். இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். முதலாவது ஆலயத்துக்கு போகணுன்றது ஆசை. ரெண்டாவது ஆலயத்துக்கு போய் அங்க பலி துதிப்பது, துதி செலுத்துவது, ஆராதனை செலுத்துவது என்னுடைய ஆசை. மூன்றாவது அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணும், வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபிப்பது என்னுடைய வாஞ்சை. எதற்காக இங்க தாவீது சொல்றார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எருசலேம் இன்னைக்கு பிசிக்கலா இருக்கிறதான அந்த எருசலேம் அதிகமான பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கு. இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா அதிகமா பேசப்படுது. எது குறித்து பேசப்படுகிறது? எருசலேமை குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கு. நீங்க நியூஸ் எல்லாம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இங்கே
தாவீதின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரோம், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக ஜெபிக்கணும்னா, எருசலேமுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் போடப்பட்டிருக்கு. நம்ம இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படும்படியா ஒரு வாசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே, யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தாவீதினுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர்லாம் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். பவுலினுடைய வாஞ்சை இஸ்ரவேலர்லாம் ரட்சிக்கப்படணும். இங்க தாவீது சொல்றாரு, எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை என்ன? ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால், தமக்கு சொந்தமானவர்களுக்காக வந்தார். அதுதான் சொல்றார். இயேசு தமக்கு சொந்தமானவர்களுக்காக, தமக்கு சொந்தமானவர்கள் அவர்களை இஸ்ரவேலருக்காக அவர் வந்தார். ஆனா இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அவர்களை தள்ளிவிட்டார்கள். ஒரு நாள் வரும், இயேசு ஆண்டவர் வருவார். அவருடைய அப்பொழுது அவர்கள் இன்றைக்கும் எதற்காக அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், மேசியாவே வாரும், மேசியாவே வாரும் என்று இயேசு அவர்கள் இன்ன வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா ஒரு நாள் வரும், திரும்பவுமாக ஆண்டவருடைய கவனமானது அந்த இஸ்ரவேலர் பக்கமாக திரும்பும் என்று நம்ம வேதத்துல என்ன பண்றோம்? பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே அவர்களை ரட்சியும் என்று ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நேரம் கடந்து போகிறது. 3 காரியம் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. 1, தேவனுடைய ஆலயத்துக்கு போவது, ஆலயத்திலே பலி செலுத்துவது, துதி பலிகளை ஆராதனை செலுத்துவது. 3வது, தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபிப்பது. ஹல்லேலூயா. இப்படி செய்யும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 3 காரியங்கள் நடக்குது. நான் வேகமா சொல்றேன். 6ஆம் வசனத்துல சிநேகிக்கிறவர்கள், சிநேகிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு பார்க்கிறதான காரியம் அன்பு, அன்பு, நேசிக்கிறவர்கள். 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்பது சந்தோஷம். நேசிக்கிறவர்கள் அன்பு. 1ஆம் வசனத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம். 6-8 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இது 3 இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையை ஒரு குட்டி பரலோகமா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் உங்க வாழ்க்கையில நிறைவா இருக்க வேண்டுமா? நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயத்தின் மேலேயே வாஞ்சையா இருக்கணும். அந்த ஆலயத்துல வந்து ஆண்டவரை துதிப்பதிலேயே வாஞ்சையா இருக்கணும். அந்த ஆலயத்துல வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதிலேயே வாஞ்சையா இருக்கணும். இது இருந்தா போதும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்படும். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சை தேவனுடைய ஆலயமாய் மாறட்டும் அப்பா. எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே அந்த தேவனுடைய ஆலயத்துல நாங்கள் துதிப்பதாய் காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சை அந்த தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுவதாய் காணப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அன்பினாலே, சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்புகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை நாங்கள் நிறைவாய் ஆண்டவரே அனுபவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
பரலோக பிதாவே மே துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து அல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய அன்பு சந்தோஷம் சமாதானத்தை அனுபவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மே துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆண்டவரே தேவ பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே தேவ சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாள் முழுவதும் அனுபவிக்க தேவ அன்பு சந்தோஷம் சமாதானத்தை இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த நாளிலே அவர்கள் கையிட்டு செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. யார் யார் என்னென்ன காரியங்களை திட்டமிட்டு இருக்கிறார்களோ அவருடைய ஆண்டவரே அந்த திட்டங்கள் தீர்மானங்களிலே தேவ கரம் கூட இருந்த ஆண்டவரே வழி நடத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளாக மூடும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you.